டக்குன்னு டேஸ் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக லேடிஸ் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்து பண்ணுங்கள். ஸோ மெயினாக வந்து நான் லேடிஸ்க்கு சொல்கிறேன். கண் எக்ஸசைஸ் வந்து எல்லா ஏஜ் அவங்களுக்கும் கண்டிப்பாக தேவை. சின்ன 10 வயசு பசங்கள்லேருந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் போர்டெல்லாம் வந்து கிளியராக தெரியும். எதுவுமே வந்து ஒரு நாளில் பண்ணால் அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் தெரியாது. ஸோ 2 டைம்ஸ் பண்ணிவிட்டேன், 3rd டைம் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு பென்னோ பென்சிலோ நீங்கள் இப்படி வச்சுக்கணும், இல்லை ஃபிங்கர் கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா அந்த டிப்பை மாத்திரம் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம். மேஜிக்காக கேட்குறீங்க, இது மேஜிக் வந்து கண்ணுக்கு தான் நிஜமாகவே. ஸோ அதனால் எந்த மேஜிக்கும் கிடையாது. மேஜிக்கு செய்ய தெரிஞ்சுனாக்கா நான் மேஜிக் கண்டென்ட் போட்டிருப்பேன். பட் இது ஒன்லி எக்ஸசைஸ். அப்புறம் வந்து யாரும் கேட்டிருக்கீங்க லைவ் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பீங்களான்ட்டு. எக்ஸசைஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. நான் இப்போ ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன். நம்ம ப்ரொஃபஷன் வந்து வெஸ்டர்ன் இது பேட்டர்ன் மேக்கிங், அந்த மாதிரி வெஸ்டர்ன் கோர்ஸு, நார்மல் கோர்ஸ் வந்து டெய்லரிங்கில் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அதுதான் வந்து நம்ம பண்ணுறது. ஸோ எனக்கு சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரியான ப்ரொஃபஷன் இருக்கோன்ட்டு. இது வந்து சேவை, இது சேவையாக வச்சுக்கலாம், இது எனக்கு தேவையாக வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு யூஸ் ஆகிறதால நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சேவை ப்ளஸ் எனக்கு தேவை. அதனால் இது வந்து நான் வந்து இப்படி லைவில் பண்ணும்போது என்னால் ரெகுலராக பண்ண முடியும் ஒரு நம்பிக்கையில் வந்து நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நானும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட 30 days கூட எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணது கிடையாது. இதே வந்து நம்ம சென்டருக்கு போயிருக்கிறேன். 1 year கூட சென்டருக்கு போயிருக்கிறேன். ஆனால் வந்து யோகா சென்டருக்கு. ஆனால் வந்து அங்கேயுமே வந்து 2 days ஹாலிடேஸ் இருக்கும். நடுவில் வந்து வீக்லி நான் 2 days எடுத்துப்பேன். டோட்டல் 4 days வந்து நமக்கு காலி லீவ் ஆகிடும். ஸோ அப்போ எப்படி வந்து 1 year போய் கூட எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால் நான் வந்து லைவில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இறங்கியிருக்கிறேன். முடிஞ்சிச்சு பாருங்கள், 5th டைம் அவ்வளோதான். ஒன்லி 5 டைம். ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியாக ஏன் பண்ணுறோன்னாக்கா நமக்கு டெய்லி பண்ணுறோம்ல. நீங்களும் டெய்லி பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பண்ணால் போதும். என்னைக்காவது ஒரு நாள் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து மூச்சு பிடிச்சிட்டு பண்ணுவாங்க, ஒரு வெறித்தனம்வாங்களா அந்த மாதிரி. ஸோ நம்ம வெறித்தனமாலாம் பண்ண வேணாம், ஸ்லோவான தனத்திலே பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஐ மேஜிக் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டு இது ஒரு எக்ஸசைஸையே நீங்கள் மேஜிக்காக மாற்றிட்டீங்க. ஓகே, நம்மளோட ஐ மேஜிக் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட தைஸும் நம்மளோட பிரெஸ்ட்டும் வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கு மெயினாக வந்து லேடிஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளஷ்ஷு வந்து தொங்குற மாதிரி இருக்கிறதுக்குலாம். ஸோ அது அது வந்து ஒரு அட்லீஸ்ட் 30 கவுண்டிங்ஸ் பண்ணிடலாம். அது வந்து நம்ம உட்காந்துட்டே தானே பண்ணுறோம். அது பண்ணும்போது நமக்கு கையும் வந்து கொஞ்சம் தின்னாக மாறிடும், பிரெஸ்ட்டும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னும் 5 minutesல முடிய போகுது. நீங்களும் வந்து அப்படியே சேர்ந்து பண்ணிவிடுங்க. ஸோ 10 times பண்ணிட்டேன். 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 பண்ணிட்டேன், இப்போ 20 times பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் 30 times பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட லைவ் வந்து முடியுது. ஓகே, இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் சக்ஸஸாகவும் உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும்